வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுபான உரிம கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது உட்பட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சரவணன்குமார் மற்றும் தலைமை செயலர் சரத் சவுகான் உட்பட அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள், மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மதுபான உரிம கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. வருவாய் அதிகாரியின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. அரசு துறைகளில் 10,000 காலியிடங்கள் உள்ள சூழ்நிலையில் இதுவரை 2,500 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது. LDC உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது, அதற்கான தடைகளை களைவதுமாக குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது. பெண்ணிடம் நூதன முறையில் 5 சவர நகையை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பத்தை சேர்ந்தவர் அன்பரசன். இவரது மனைவி எஸ்தர். இவரிடம் பழகி ஆண் நண்பர் கடந்த 21ஆம் தேதி 5 சவர நகையை வாங்கிக் கொண்டு ஏமாற்றினார். எஸ்தர் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர்கள் மணிமொழி, அருள் தலைமையில் விசாரித்தனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் புனிச்சம்பள்ளம் கிருஷ்ணாபுரம் வீதியை சேர்ந்த இளமுகிலன் என்பவர் நகையை ஏமாற்றியது தெரிய வந்தது. அவர் அளித்த தகவலின் பேரில் அவர் தங்கியிருந்த கடலூர் மஞ்சக்குப்பம் சீதாலட்சுமி மேஷனலில் மறைத்து வைத்திருந்த 5 சவர நகையை போலீசார் பறிமுதல் செய்தனர். இளம்பெண் மூலம் IT ஊழியரை ஹனி டிராப் செய்து லாட்ஜிக்கு வரவழைத்து நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து 10 லட்சம் கேட்டு மிரட்டிய வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த IT ஊழியருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளம் மூலம் பெண் ஒருவர் பழக்கமாகி உள்ளார். அந்த பெண் கேட்டுக்கொண்டதன்படி பெரிய முதலியார் சாவடி பீச் அருகே உள்ள புளோடிக் பீச் ஹவுஸ் லாட்ஜிக்கு IT ஊழியர் சென்றுள்ளார். அறைக்குள் சென்றதும் அந்த பெண் கூறியபடி IT ஊழியர் நிர்வாணமாக நின்றபொழுது அறைக்குள் திடீரென உள்ளே புகுந்த ஒரு கும்பல் IT ஊழியரை வீடியோவுடன் பதிவு செய்ததுடன் கத்தியை கழுத்தில் வைத்து 10 லட்சம் கேட்டு மிரட்டியது. மேலும் அவரிடமிருந்த விலை உயர்ந்த செல்போன் மற்றும் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மோட்டார் சைக்கிளை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியது. இது குறித்து IT ஊழியர் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் லாட்ஜை குத்தகைக்கு எடுத்து நடத்தும் மூலகுளம் பகுதியை சேர்ந்த ஜெர்மின் ஆல்வின் அந்த கும்பலில் ஒருவன் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த பிரபல ரவுடி பிரதீப் என்கிற சுகன் போட்ட திட்டத்தின் மூலம் கூனிமேடு பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு, வில்லியனூர் மணவெளியை சேர்ந்த மோகன் பிரசாத், இடைஞ்சாவடி பகுதியை சேர்ந்த சுனில் ஆகிய 4 பேரும் திண்டிவனம் பகுதியை சேர்ந்த இளம்பெண் மூலம் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. ஜெர்மின் ஆல்வின், திருநாவுக்கரசு, மோகன பிரசாத் மற்றும் சுனில் ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான சுகன் மற்றும் இளம்பெண்ணை தேடி வருகின்றனர். பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை வாரசந்தை அருகே வாலிபர் ஒருவர் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கத்தியுடன் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் கடலூர் ஆல்பேட்டை KDR நகரை சேர்ந்த நந்தகுமார் என்பதும் இவர் மீது கடலூர் போலீஸ் நிலையத்தில் கஞ்சா வழக்கு உள்ளதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெண்களின் படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்த தென்காசி வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் தனது மனைவியை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்துள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்தது தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியை சேர்ந்த மனோகர் என்பது தெரிய வந்தது. போலீசார் தென்காசிக்கு சென்று மனோகரை பிடித்து விசாரித்தனர். அவர் புதுச்சேரி பெண் உள்ளிட்ட பல பெண்களின் புகைப்படங்களை பேஸ்புக்கில் இருந்து திருடி அதனை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டார். அதையடுத்து புகைப்படத்தை மார்பிங் செய்ய பயன்படுத்திய கருவி, மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர்.
மனோகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 45 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை நல அதிகாரிகள் அந்தோணி, ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை கோவிந்த சாலை பாரதிபுரத்தில் உள்ள உலகமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் அமைந்துள்ளது உலகமுத்து மாரியம்மன் கோவில். கோவிலில் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகத்திற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி கோவிந்த சாலையில் உள்ள உலகமுத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் புதன்கிழமை காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா 4ஆம் கால யாகை பூஜையுடன் பூர்ணாஹீதி நடைபெற்றது. அதன் பின் கடம் புறப்பாடு நடைபெற்று ஆலய கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர். கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் மறைவுக்கு காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் மறைவிற்கு உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போப் பிரான்சிஸ் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, சிவகணேஷ், மாவட்ட செயலாளர் முரளி, இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சமீர், தெற்கு தொகுதி தலைவர் முஜிபுர் ரகுமான், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல 148ஆம் ஆண்டு பெருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தூய லூர்தன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு பெருவிழா வருகிற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு கூட்டு திருப்பலிக்கு பின் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை 7 மணிக்கு சிறிய தேர்பவனியும், மாலை 7:30க்கு ஆடம்பர தேர்பவனியும், அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீரும் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக மே 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன் மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. மறுநாள் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலியும், தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்தனை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, அலெக்சிஸ், அருட் சகோதரிகள், பங்கு சபையினர், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஏல சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி. இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1.5 லட்சம் மாத ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் தர்மபுரி கல்கி நகரை சேர்ந்த சங்கர், ராஜலட்சுமி, அமுதா, இந்திராணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர்.
இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் மாத ஏல சீட்டு நடத்தியதில் கிடைத்த 32 லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் நேற்றிரவு திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டுத் தர கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.